பண்ணலாம். சூப்பராக பூரிக்கிழங்கும் பூரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு இந்த அளவு நல்லா பொரியட்டும். இந்த அளவு வெங்காயம் நல்லா இதேமாரி அரிஞ்சு வச்சுக்கணும். இதேமாரி நீட்டாக. பச்சை மிளகா ஒரு 4-5, தக்காளி 1, இஞ்சி பூண்டு இந்த அளவு போட்டு வச்சுக்கணும். எல்லாம் வெங்காயத்தை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம உப்புமாவுக்கு வதக்கிற மாரி தான் அந்த ஸ்டேஜ் எடுத்துக்கணும். இப்போ பூரி மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதேமாரி பசஞ்சு வச்சுக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு இதேமாரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசியணும். ஒரு கேரட் தான் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டால் ஒரே ஸ்வீட்டாக இருப்பதுனால ஒன்று போதும். இந்த அளவு கிழங்கும் பூரியும் செஞ்சால் ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடுவோம். சின்ன டம்ளரால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக தான் உருளைக்கிழங்கு போட போகிறோம். ஒரே விசில் வச்சு எல்லாத்தையும் இதேமாரி வேக வச்சுக்கணும். இந்த அளவு கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு கரைச்சி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்தால் ரெடி ஆகிடும். இந்த அளவு போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ரவாலாம் போட மாட்டோம், வெறும் கோதுமை மாவு தான். எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டோம். லாஸ்ட்டாக சும்மா ஒரு ஸ்பூன் காயாமல் இருக்கிறதுக்கு, மாவு காயாமல் இருக்க தான் இப்படி தடவிட்டு மூடி வைப்போம். எண்ணெயெலாம் ஊற்றி பெருசைய மாட்டோம். நல்லாவே உப்போம். வெறும் கோதுமை மாவு பிசைஞ்சாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைவத்தில் எந்த டிஷ் வேணாலும் கேளுங்க. ஏன்னா நாங்கள் அசைவம் சாப்பிட மாட்டோம், சைவம் தான். நம்ம மசாலா பொடியெலாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி உப்புது பாருங்கள். இந்த சேனலில் ஒரு டிஷ்ஷெல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னே தெரில, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். இப்போ தான் ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ ஒரு 4-5 வீடியோ தான் போட்டிருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பூரியும் கிழங்கும் ரெடி. கிழங்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் இந்தமாரி வச்சுருக்கோம். தேங்க்யூ.